நான் நிறைய கமெண்ட்ஸ் நானும் பார்க்குறேன் யூடியூப் கீழே. நாங்கள் வந்து ஒரு விஷயம் வாங்கியிருக்கோம், சந்தோஷமாக அதை காமிக்கிறோம் அப்படின்னா அது கீழே ஒரு 10 பேர் வந்து அது பிடிக்காதவங்க கமெண்ட் பண்ண தான் செய்கிறாங்க. பட் இவங்களுக்கெல்லாம் தெரியல, நாங்களும் அவங்க கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா இப்போ இது நம்மளால வாங்க முடியாது லைஃப்பில், நீங்கள் மட்டும் எப்படி சம்பாதிக்கிறீங்க பண்ணுறீங்க அப்படின்னு இருக்காங்க. நான் அந்த ஸ்டேஜ் கிராஸ் பண்ணி தான் நாங்கள்லாம் வந்திருக்கோம். என்கிட்டயும் நான் சொல்லியிருக்கேன், நானும் 100 ரூபாய்க்கு கஷ்டப்பட்டிருக்கேன், எப்படி 100 ருபீஸ்க்கு நானும் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கேன். இன்னைக்கு நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு கடவுள் புண்ணியத்துல நம்ம ஒரு ஸ்டேஜ்ல இருக்கோம். ஸோ அந்த ஸ்டேஜை வந்து நம்ம என்ஜாய் பண்றோம், அதை எடுத்து நம்ம போஸ்ட் பண்றோங்கும் போது மத்தவங்க சந்தோஷப்படலாம் பரவாயில்ல. இன்னைக்கு புரியல, அவங்க நம்ம ஸ்டேஜுக்கு வரும்போது அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. அதே போல ஒரு இது இஎம்ஐல தான் நாங்களும் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஓகே, எல்லாருக்கும் அவங்கவுங்க எல்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. எல்லாம் நம்ம வீடு வாங்குறோம், இப்ப கார் வாங்குறோம், இவங்க வந்து அவங்க காசு வந்து நாங்களும் எல்லாமே லோன்ல தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலி இந்த கார் வாங்கும்போது எங்களுக்கு வந்து நிறைய ஆசிலேஷன் இருந்தது. எதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி இஎம்ஐஸ் இருக்கு, ஆல்ரெடி இந்த மந்த்லி இவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் போது எதுக்கு நம்ம இன்னொரு கமிட்மெண்ட் போறோம்னு சொல்லிட்டு நான் தான் வந்து நம்ம யோசிச்சு பண்ணலாமா அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, நம்ம வந்து ஒரு லைஃப் வாழ்கிறோம் ஓகேங்களா, அந்த லைஃப்பில் வந்து நம்ம சேர்த்து வச்சுட்டு லாஸ்ட்டில் ஏஜ் எல்லாம் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து நினச்சி பார்க்கும்போது பின்னாடி வந்து ஐயோ நம்ம இதுக்கு ஒரு காரை நம்ம என்ஜாய் பண்ணலையே, நம்மளுக்குன்னு ஒரு ப்ரைட் இல்லையே அப்படின்னு நம்ம எல்லாம் நினைக்காம இருக்கேன். அந்த ரைட் ஏஜில் இருக்கும் போது அது இஎம்ஐல கூட வாங்கி என்ஜாய் பண்ணிட்டு அதை நம்ம கட்டுறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட முடியுமோ கட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வி கேம் ஒன் அண்டர்ஸ்டாண்டிங். அதுக்கப்புறம் தான் அது நம்ம வாங்கினது. சூப்பர். ஓகே, இப்போ இங்கே வந்து சூப்பராக இந்த வீடு வந்து உங்களுக்கு பிடிச்சவங்க உங்கள் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப சூப்பர், ஆஹா சூப்பர்ப்பா செம்மையாக இருக்குப்பா அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்போ இவங்களோட ஃபைனான்சஸ் எல்லாமே வந்து நீங்க தான் ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னும் போது நீங்க அதை எப்படி பாக்குறீங்கன்னா, சில பேர் என்ன அவங்க சம்பாதிக்கிறாங்க என்ன கொடுத்துறாங்க இல்ல, என்கிட்ட சின்ன வயசு ஜிபே கூட உங்ககிட்ட இல்லையா? உண்மையாது உண்மைதானே அது? ஆமா, உங்களுக்கு கார்டு இல்லையா? கார்டு இல்ல, வீட்ல இருந்து எவ்வளவு வெளியில போகுது எவ்வளவு உள்ள வருது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. என் கண்ட்ரோல்ல இருந்தா இவங்க வந்து ஒரு பிளான் வச்சிருந்தாங்க வச்சுக்கோங்க, இந்த மணி இந்த கண்ட்ரோலுக்கு, நான் அதை எடுத்து வேற மணிக்கு ஸ்பெண்ட் பண்ணனா அது எப்படி அந்த ஐடியா இம்ப்ளிமெண்ட் ஜெனரலாவே அவங்களுக்கு அந்த தாட்டே இல்ல. சின்ன வயசுல இருந்து எனக்கு ஒரு மைண்ட் செட் என்னன்னா, இப்போ நான் வந்து ஒன்று சம்பாதிக்க அப்படின்னு எடுத்துட்டு வந்தா ஒன்று ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங் சம்பாதிக்கும் போதுலாம் எனக்குன்னு செலவு பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் அதிகமாக ஆக அந்த காசு எடுத்துட்டு போயிட்டு என்னோட ஃபேமிலி மெம்பருக்கு கொடுத்து அவங்க ஹாப்பினஸை பார்க்கணுன்றது எனக்கு ஒரு அது இந்தாங்க இது நம்ம ஒரு என்னோட சம்பாதிச்சது அப்படின்னு சொல்லி கையில கொடுத்து அதுல எனக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். அந்த மாதிரி நான் பண்ணணும்னு நினைச்சேன். நான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் 2 பேருமே ரெஸ்பான்சிபிலிட்டி இவங்க கிட்ட வந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஹாப்பினஸ். கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்க நிறைய செலவு பண்ணோம், சுத்தணும் எல்லாம் பண்ணோம். இப்போ இன்னைக்கும் பண்றோம், பட் ஃபேமிலியா சேர்ந்து பண்றோம். இப்ப என்னன்னா எனக்கு எல்லாம் வாங்கி தருவாங்க, இது வாங்கி தர மாட்டேன் எனக்கு பண்ண மாட்டேல்லாம் கிடையாது. இப்ப கூட நான் போற வழியில வந்து சொல்லி இந்த ட்ரெஸ் பிடிச்சதுன்னு வாங்கி கொடுக்க சொன்னேன், வாங்கி கொடுத்துட்டாங்க. அப்ப சொன்னாங்க, நான் போயிட்டு தேங்க்யூ பாப்பு வாங்கி கொடுத்தது, நான் வாங்கி கொடுக்கல வழிபறி பண்ணிட்டு வாங்கி கொடுத்ததா சொல்றாங்க. சோ நம்ம கேட்டது எல்லாமே செஞ்சிருவாங்க. பட் இவங்களோட கண்ட்ரோல்ல இருக்கும் போது என்ன இருக்கு, அதுக்கு என்ன பிளான் பண்ணணும், இஎம்ஐக்கு இருக்கா, அந்த மாதிரிலாம் இவங்களோட கண்ட்ரோல்ல இருக்கும். நம்மளுக்கு அது ஒண்ணுமே தெரியாது, ஜாலியா பேக் மட்டும் எங்கேயாவது சுத்திட்டு இருக்கு. அது ஒரு விதமான பாசிட்டிவான ஃபீலிங் தான். நம்ம எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுமே கிடையாது. ஆனா இப்ப வெளில இருந்து பாக்குறவங்க சொல்றாங்க, என்னங்க இந்த பொண்ணு கிட்ட ஜிபே அக்கௌண்ட் கூட இல்ல, கார்டு இல்லன்றா, அப்படி பாரு அவரே எல்லாம் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அது ஒரு நெகட்டிவா ஒரு டேக் எடுக்கிறப்போ? இல்ல அப்படி பேசுறவங்க பேசிட்டு இருக்கட்டும், அது நமக்கு எந்த விதத்துலயுமே பாதிப்பா போக கிடையாது. நமக்கு வந்து ஒரு ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ஃபேமிலி மந்த்லி எக்ஸ்பென்சஸ் என்ன எப்படி கொண்டு போகணுங்கிறது நமக்கு தெரியும். வருஷக்கணக்காக பண்ணிட்டு இருக்கோம். கல்யாணத்துக்கு அப்புறம் 5 வருஷமா நம்ம ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு பிடிச்சதெல்லாம் வாங்க முடியுது. இன்னைக்கு வரைக்கும் நம்ம என்ன ஆசைப்பட்டோமோ அது வாங்குறோம், பண்றோம். இப்போ நம்ம வந்து ஒன்று ஆசைப்பட்டுட்டோம் அப்படின்னா, நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு விஷயம் கேட்டிருக்கேன் அப்படின்னா முடிஞ்சா உடனே வாங்கி கொடுப்பாரு, முடியலன்னா அதை மைண்ட்ல வச்சுட்டு அதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி அதை வாங்கி கொடுத்தாரு. கேட்ட ஏதாவது ஒரு விஷயம் இன்னொரு ஸ்பெஷலா உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? நிறைய எல்லாமேன்றதுனால எதுவும் ஸ்பெசிஃபிக்கா. இப்போ ஆலியா வந்து நியூ ஜென் ஏர்போர்ட் கேட்டிருக்கேன். ஸோ வந்து ஆக்சுவலி நான் வந்து ஏர்போர்ட் தொலைச்சிடுறேன் ஓகேங்களா, அது வந்து என் தப்பு தான். ஆனால் நானே என்னை பனிஷ் பண்ணிக்கிறதுக்கு இனிமேல் ஏர்போர்ட் ஒன்றும் கிடையாது அப்படின்னு நானே எனக்கு சொல்லிக்கிட்டேன். நான் வந்து இனிமேல் கிடையாது. அப்புறம் எல்லாரும் ஏர்போர்ட் வச்சிருப்பாங்களா, நம்மளுக்கு கடுப்பாக இருக்கும்ல, இதான் உனக்கு பனிஷ்மெண்ட் தொலைச்சலை அப்படின்னு நானே எனக்கு பண்ணிப்பேன். அப்புறம் கொண்டு கேச்சு எனக்கே மனசு கேட்கல, போயிட்டு பார்ப்போம் ஏர்போர்ட் தெரியுங்களா அப்படி கேட்டுட்டேன். அது சொல்லி நமக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது போய் செலக்ட் பண்ணி பார்த்து வாங்குறதுக்கு. கேட்டு அவங்க எனக்கு தெரிஞ்ச 1 வீக் 10 days ஆச்சுன்னு நினைக்கிறேன். நான் வந்து ஃபுல் பேக்டா ஷூட்ல இருக்கேன். ஸோ இப்போ இந்த 3 பொங்கல் ஹாலிடேஸ் வந்து ஃபேமிலியா இருக்கலாம் சொல்லிட்டு நாங்கள் இது வேற மாதிரி பிளான் பண்ணிட்டோம். ஸோ நாங்கள் சேர்ந்து ஷாப்புக்கு
மாலுக்கே அது போறதுக்கு ஒரு சொகம் தானுங்க. இப்போ என் ஹஸ்பண்ட் நான் கேட்ட பொருள் வாங்கி தராங்களா, அதுக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்றோம். அந்த டைம் ரொம்ப ப்ரிஷியஸ். ஸோ அதை வந்து போன ஏன்னா தானே இந்த குடு வாங்கு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண அப்படிலாம் இல்லை. என்னை கூட்டிட்டு போய் வாங்குற அந்த டைம் வந்து வி லவ் இட். சூப்பர். ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஒரு ஹைலைட்டான விஷயம். இன்னொரு விஷயம் இப்போ என்னன்னா பாக்குறவங்களுக்கோ இல்லை ஆடியன்ஸ்க்கோ என்ன தோணும்னா